இன்னைக்கு தக்காளி சட்னி செய்யலாம். அதுக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது. வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி 1 இன்ச்சு பொடியாக நறுக்குனது. பூண்டு 10 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, சர்க்கரை 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினது, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். வரமிளகா போட்டுடலாம். கறிவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சர்க்கரை 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். நல்லா வணங்கிடுச்சு. நீ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும்.